வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம டெம்பெஸ்டோட ஃபினாலே எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் சிவமுஞ்சு வந்து ஆக்சிஜன் கிட்ட மாட்டி இருந்திருப்பாங்க. அதுலேருந்து இவங்க ஒரு சாப்டரில் கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஷிப்புக்கு போயிருப்பாங்க. அந்த ஷிப்பில் இருந்து தான் கதை ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இவங்க போயின்னு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஜுன்சாங் இதெல்லாம் நீங்கள் எதுக்காக பண்ணீங்கன்ற மாரி அகைன் அதே கேள்வியை ஆக்சிஜன் கிட்ட கேட்டால் ஆக்சிஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணேன்னு உனக்கு ஒன்றுமா புரியல, நீ ஒரு சரியான முட்டாள், நான் இதெல்லாம் உனக்காக மட்டும்தான் பண்ணேன், நீ தான் என்னுடைய ஒரே ஒரு பையன், ஜுன்னிக்கு ஒன்று என்னுடைய பையன் கிடையாதுன்ற மாரி அப்படி அவங்க சொல்லிட்டு போக அந்த இடத்துல ஜுன்சங் கொஞ்சம் மனசு மாறுற மாரி தெரியுது. அதை சிவமுஞ்சு யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சிவமுஞ்சு எப்பயுமே ஜுன்னிக்கு உன்னை பார்த்து பெருமைப்பட்டார். நீ இந்த மாரி ப்ராசிக்யூட்டர் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கும்போது கூட ஜுன்னிக்கும் மேலே பெருமையாக இருந்துச்சு, நீ கொஞ்சமாச்சு ஜுன்னிக்கை பற்றி யோசினு, ஜுன்னிக்கை பற்றி பேசும்போது ஜுன்சங் ஹீரோயினை அடிச்சிடுறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஹீரோயினியை ஆக்சிஜன் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, நீங்கள் எவ்வளோ நாளாக ஸ்டெல்லா எங்கே இருந்தீங்கன்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1983 என்னுடைய ஹஸ்பண்ட் சில ஊழல் லஞ்ச விஷயத்தில் ஈடுபட்டதுனால நாங்கள் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துல நாங்கள் சில வேலைகள் பார்த்தோம். அந்த இடத்துல தான் எனக்கு ஸ்டெல்லா யாங்குன்ற அந்த நேமுமே கிடச்சிது. அதுக்கப்புறம் சில அமெரிக்கன் பொலிட்டீஷியன்ஸ், கொரியன் பொலிட்டீஷியன்ஸுன்ற மாரி இதில் ஈடுபட்டு ஒவ்வொரு ஆட்களாக கீழே தள்ளி நாங்கள் சவுத் கொரியாவுக்கு டிஃபென்ஸ் கவுண்டர் மூலியமாக சில வெப்பன்ஸ் அமைச்சோம். அது மூலிமா போக போக சில விஷயங்கள் உயர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வெப்பன்ஸை போக போக சேல் பண்ண ஆரம்பித்தோம். இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது தான் நான் எனக்கான உண்மையான பாதையை கண்டுபிடிச்சேன். அந்த பாதையில் நான் போக ஆரம்பித்தேன். எனக்கு என்ன வேணுன்ற விஷயத்த நான் அங்கே தான் புரிஞ்சுக்கினேன்ற மாரி இவங்க ஒரு ஸ்டோரியை சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிச்சா அவர் ஸ்ட்ரெயிட்டாக ஹான்யூக்கை தேடி போயிருக்காரு. ஹான்யூக் ஸ்ட்ரெயிட்டாக ப்ளூ ஹவுஸ்க்கு முன்னாடி போயின்னு இருந்திருப்பாரு. அதில் அவருடைய காரை ஹைஜாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உள்ளார இருந்த அவரை அப்படியே வெளியே கூட்டாந்து மற்ற ஆட்கள் முன்னாடி நிறுத்துறாங்க. முன்னாடி எல்லாமே என்ஐஎஸ் ஏஜென்ட்டாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஹீரோவை பார்த்து கன்னை பாயிண்ட் பண்ணுறாங்க. ஹீரோ கிட்ட C4 பாம் இருக்குது, அதை வெடிக்க வச்சிருவேன்னு சொல்கிறாரு. அதில் அதோடைய ஒரு சின்ன சாம்பிளாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்த வெடிக்க வைக்கிறாரு. இது மொத்தத்தையுமே ப்ளூ ஹவுஸில் இருக்கவங்களோ பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ப்ளூ ஹவுஸில் நிறைய கேமரா இருக்குல்ல, அது மூலியமாக என்ன ஹீரோ பண்ணுறாருன்னு பார்க்குறாங்க. ஹீரோ ஒரு இடத்த வெடிக்க வச்சு எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவுக்கு தேவையான பிரசிடென்ட் கிட்ட தான் பேசணுமா, அதால் ஜஸ்ட் 1 மினிட் நான் பிரசிடென்ட் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கிட்ட ஒரு சின்ன லிங்க்கை மட்டும் ஹீரோ கொடுத்துட்டு போகிறாரு. அதாவது பிரசிடென்ட் கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்டோடைய நேமை சொல்கிறாரு. இது ஒரு சின்ன இன் கார்டு தான் இருக்குது, இங்கே இருக்கிற யாருக்குமே அது புரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு சின்ன லிங்க் கார்டு தான் அந்த நேமை சொல்கிறாரு, போரஸ்ட்ன்ற மாரி. அதை அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹான்யூக்கை ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஹான்யூக்குமே அந்த சைடு போய் அவன் சொல்கிறது யாரும் கேட்காதீங்க, அவனை பிடிங்கன்ற மாதிரி சொல்ல பிரசிடென்ட்டுமே 1 மினிட் ஃபினிஷ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்கார வைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக பிரசிடென்ட் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி எதை சொல்ல அமைச்சிருப்பாங்களோ அந்த மொத்த விஷயத்தையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் வாரம் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது, இதிஷியா இதில் எப்படி வந்தாங்கன்ற மாரி போன எபிசோடில் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். அதே இந்த இடத்துல பிரசிடென்ட் கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஹான்யூக்குடைய பிளானை பற்றியுமே மொத்தமாகவே சொல்லிடுறாரு. அதில் பிரசிடென்ட்டுக்கு எல்லாமே பிடிச்சி ஹான்யூக்குமே இதில் ஒரு பங்குன்னு சொல்லிட்டு ஹான்யூக்கை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹான்யூக்குமே சமக்கடுப்பில் இருக்கார். இதெல்லாம் இருக்கும்போது தான் இந்த பக்கம் ஓக்ஸியான் கிட்டேயுமே ஒரு பட்டன் இருக்குது. அதாவது இப்போதைக்கு ஓக்ஸியான் நினச்சாலுமே மிசைலை ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போதைக்கு மிசைலை ஆக்டிவேட் பண்ணுறது ஒடிஷியாவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒடிஷியா இதுக்கு பின்னாடி அரங்குனால இப்போதைக்கு ஆக்சியான் அதை பண்ணலான்னு இருக்காங்க. ஏன்னா ஒடிஷியா எப்படி இருந்தாலும் பின்னாடி தான் போவாங்க. ஒடிஷியாவுக்கு அவ்வளோ தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆக்சியானே மொத்த மிசைல்ஸையும் அனுப்பலான்னு இருக்காங்க. ஆக்சியான் அதுக்கு ஏற்ற நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மொத்த விஷயங்களும் இந்த சைட்லேருந்து ஹீரோயினுக்கு தெரியுது. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சியானே ஸ்ட்ரைட்டாக அந்த மிசைலை ஆக்டிவேட் பண்ணலான்னு இருக்காங்க. இந்த சீனில் தான் ஆக்சியானுடைய மோட்டிவையும் அழகாக காமிச்சிருந்துருப்பாங்க. ஆக்சியானுக்கு என்ன தேவை, அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாரி அதை அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது எல்லாமே பவருக்காக தான் அவங்க பண்ணுறாங்கன்ற மாரி இந்த சீன் மூலியமாக சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, நீ இந்த ஷார்ட்டை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஆண்டர்சன் மில்லர் காமிச்சா ஏசிஎம் ஷிப்பிங் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஏன்னா அதுலேருந்து நார்த் கொரியாவுக்கு பணம் போக போகுது. அது மூலியமாக இதிஷா இப்போதைக்கு இந்த சப்மேரினை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அந்த அக்கௌண்ட் மூலியமாக யாருக்கும் பணம் போகக்கூடாதுன்ற மாரி இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் இருக்கிற இடம் முன்னவே அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுனால அந்த ஆட்கள் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல இவர் செல்லில் இருக்கும்போது பிரசிடென்ட் வந்து பேச அந்த இடத்துல இருக்கிற ஆண்டர்சன் மில்லர் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நம்ம ஆபத்தில் இருக்கோம். ஆரம்பத்தில் அந்த சப்மேரின் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னு நான் நினச்சேன், சப்மேரின் ஒன்று இல்லைன்னு நினச்சேன். ஆனால் இப்போதைக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போகுது, ஒரு மிகப்பெரிய வாரே ஆரம்பிக்க போகுது. எனக்கு மொத்த ப்ரூஃப்மே இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஏசிஎம் ஷிப்பிங்னு கூடிய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். அது மூலியமாக தான் நார்த் கொரியாவுக்கு ஃபோன் போய் மொத்த மிசைல்ஸுமே இங்கே ஏவ போகுது. என்கிட்ட மொத்த ஆதாரமே இருக்குது. அதில் முதல்ல அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், இதை உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். என்னை இந்த ஒரு வாட்டி மட்டும் நம்புங்க
பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக இது முடியுன்ற மாரி பிரசிடென்ட் கிட்ட சொல்ல, அதுக்கேற்ற மாரி பிரசிடென்ட் அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதில் நார்த் கொரியாவுக்கு இப்போதைக்கு ஃபவுண்டு போக போகிறதில்ல. இந்த விஷயம் ஜுன்சங்க்கு தெரிஞ்சிச்சு, யாரோ ஒருத்தவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஹீரோயினி ஆக்சியன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஜுன்னிக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் எங்கள் மேரேஜுக்கு எதுக்கு எதிர்பார்ந்தீங்கன்னு தெரியும், ஜுன்னிக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்னெல்லாம் பண்ணீங்களோ அது மொத்தமாகவே ஜுன்னிக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஜுன்னிக்கு நீங்கள் ஒன்றும் அவருடைய உண்மையான அம்மா கிடையாதுன்ற விஷயமும் அவருக்கு நல்லாவே தெரியும். அதே சமயத்தில் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணீங்கன்னு மொத்த விஷயமும் அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சின்ன வயசில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இது மொத்தத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கு காரணமே உங்கள் அம்மா தான். ஏன்னா உங்கள் அம்மா அமெரிக்கன் சோல்ஜரோடு ஓடி போயிட்டாங்க. நீங்கள் சின்ன வயசில் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க, உங்களை பார்த்துக்க யாருமே கிடையாது. அமெரிக்கன் டான்ஸ் உங்களை கிராஸ் பண்ணும்போது அதை நோக்கி நீங்கள் கற்களை எறிவீங்க, ஆனால் யாருமே உங்களை கண்டுக்கிட்டதே கிடையாது. நீங்கள் அமெரிக்காவை பழிவாங்கணும் தானே இப்படி பண்ணுறீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜுன்சங் வந்துடுறாரு. அந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு ஏசிஎம் ஷிப்பிங்கோடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாரண்ட் கிடச்சிருக்கு, அது எடுத்ததே நான் தான்ற மாரி இவர் சொல்கிறாரு. இப்போதையும் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம், நீங்கள் எதுவாக இருந்தாலும் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் வந்து பேசுங்கன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல, அந்த இடத்துல இவங்களும் நீ தான் இதில் பண்ணதா, எதுக்காக இதை பண்ணுறேன்னு கேட்க, அந்த இடத்துல ஹீரோயினி ஜுன்சங்கை பார்க்குறாங்க. அதான் ஜுன்சங் ஹீரோயினி அடிச்சிருந்துருப்பார்ல, அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார், நான் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நைட்டு வரைக்கும் காத்துருன்னு சொல்லியிருந்திருப்பார். அதை தான் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அந்த இடத்துல எதுக்கு அரெஸ்ட் வாரன்னா இவங்க ஜுன்னிக்கு கொன்னதுக்காக. ஏன்னா அதுக்கான மொத்த எவிடன்ஸுமே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜுன்னிக்கு ஒருத்தன் கொன்று இருந்திருப்பான்ல, கிம்னு ஒருத்தவன், அவனுடைய கன்னுடைய சீரியல் நம்பரை இவர் செக் பண்ணியிருக்காரு. அது இவங்க நேமில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதே சமயத்தில் மீஜியோடைய அக்கௌண்ட்டில் வந்து கிம்முடைய ஃபேமிலிக்கு பணம் போனதாக சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த பணத்தையுமே இவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்ற மாரி மொத்த விஷயத்தையுமே ஜெர்மனிலேருந்து ஜுன்சங் கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் பக் வச்சுருக்காருல, அது மூலியமாக இவங்க அம்மா என்னென்ன பேசுகிறாங்கன்ற விஷயமும் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவர் தான் இவருடைய வீட்டில் பக் வச்சது. அதில் அது மூலியமாக ஆக்சியன் என்ன பேசுகிறாங்க அந்த மொத்த விஷயத்தையுமே இவர் கேட்டிருந்திருப்பார். இவங்க இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது சில ஆட்கள் உள்ளார வழியாக அவங்கள ஜுன்சங் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய கை வேலைங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது இவருக்கு தவறில் காலில் அடிப்படை, அதால் இவரால் வர முடியாது. இவர் ஹீரோயினிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதல்ல ஹான்சன் கால் பண்ணி இதை ரிப்போர்ட் பண்ணுங்கள், முதல்ல அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆன விஷயத்த சொல்லுங்கள், ஹான்சன் கிட்ட இங்கே நடக்கிற மொத்த நிலவரத்தையும் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணுங்கள், இந்த சப்மெரின் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது, மிசைல்ஸ் எங்கேயும் போகக்கூடாது, வேர்ல்டு வார் 3 நம்ம ஸ்டார்ட் பண்ண விடக்கூடாது, அதனால் அந்த கொரியன் லீடர் ஹான்சனுக்கு டக்குன்னு கால் பண்ணுங்கன்ற மாரி எல்லா விஷயத்தையுமே பரபரப்பாக ஜுன்சங் சொல்கிறாரு. என்னை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்ல சரின்னு ஹீரோயினுமே வேகமாக அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல பிரசிடென்ட்டோடைய ஆட்கள்லாம் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய ஆக்சியனோடைய ஆட்கள் அடிச்சுக்கிட்டு இருக்க, அதே சமயத்தில் சில ஆட்கள் ஹீரோயினை தேடி வந்திருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க ஒரு டோரில் மறைஞ்சிருந்திருப்பாங்க. ரொம்ப பயமாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாற்றுறாரு. அப்படியே இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. மற்ற ஆட்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்களும் அதே லாக்கர் ரூம்குள்ளார ஒழிஞ்சிக்கிறாங்க. மற்ற ஆட்கள் கிட்டேருந்து இவங்க தப்பிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு போய் அந்த இடத்துல இவங்க ஹான்சனுக்கு கால் பண்ணுறாங்க. அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஏசிஎம் ஷிப்பிங்கோடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, அதில் உங்களுக்கு இப்போதைக்கு பணம் வரப்போகிறது கிடையாது. அதே சமயத்தில் ஆக்சிஜன் கிட்டேயும் ட்ரிகர் பாயிண்ட் இருக்குது, அவங்க இப்போதைக்கு மிசைல் அனுப்பிச்சு ஒரு புது ஹிஸ்ட்ரியை அவங்க க்ரியேட் பண்ணலான்னு இருக்காங்கன்னு சொல்ல, அந்த இடத்துல இருக்கிற ஹான்சங்கும் அதுக்கு நமக்கு லான்ச் கோட் தேவைப்படுது, கூடிய சீக்கிரம் அவங்கள பிடிங்கன்னு சொல்ல சரின்னு ஆக்சிஜனுமே வேகமாக மேலே போயின்னு இருப்பாங்க ஷிப்புக்கு மேலே. அந்த இடத்த நோக்கி ஹீரோவுமே வந்துன்னு இருப்பார். முன்னாடி வர சில ஆட்கள் அடிச்சுன்னு இருக்க, அதே சமயம் தான் ஒருத்தவன் ஹீரோயினோட கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஹீரோயினி ஒருத்தவங்க கிட்ட மாட்டிக்க கடைசியாக ஹீரோ தான் அந்த இடத்துல அவனுமே சுட்டு ஹீரோயினியை காப்பாற்றுறாரு. அந்த இடத்துல கடைசியாக அவங்க ஆக்சிஜனை பிடிச்சா ஆக்சிஜன் கடைசியாக என்னுடைய பிளான் நிறைவேறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தலையில் கன்னை வைக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே லான்ச் கோடு இருக்குல்ல அதை தூக்கி கிடச்சிட்டு நான் என்னுடைய மொத்த வாழ்க்கையுமே இதுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களே சுட்டுக்கிட்டு தண்ணிக்குள்ளார போய் ஒட்டு மொத்தமாகவே இறந்து போகிறாங்க. ஆனால் இவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடியே டைமர் செட் பண்ணியிருப்பாங்க, அந்த மிசைல் எந்த நேரத்தில் போகணும்னு சொல்லிட்டு. அதில் இன்னும் 8 minutes தான் இருக்குது, அதுக்குள்ளார இவங்க டைமை போடணும். அதில் ஹான்சன் கிட்ட ஃபோன் பண்ணி அந்த லான்ச் கோடை பற்றி கேட்டால் அவர் வந்து ஒடிஷாவுடைய கிங் கிட்ட இருக்கும், அவர்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ரெண்டுமே சேம் கோடுன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஒடிஷாவுடைய கிங் கிட்ட கேட்டு அந்த லான்ச் கோடை இவங்க எப்படியோ கிராஸ் பண்ணிடுறாங்க. அந்த லான்ச் கோடை இவங்க போட்டதுக்கப்புறம் ஒரு புது டைமர் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ இப்போதைக்கு ஒரு இடத்துக்குள்ளார போயிருக்காருல, அந்த இடம் கூடிய சீக்கிரம் வெடிச்சிருமா ஹீரோ வெளியே வந்தா. ஏன்னா நின்றுன்னு இருக்கிற இடத்துல பாம் இருக்குது, ஹீரோ அந்த இடத்த விட்டு லைட்டாக கிராஸ் பண்ணால் கூட அந்த இடம் மொத்தமாகவே வெடிச்சிடும்னு சொல்கிறாரு. டைமிங் பாம் அந்த இடத்துலையுமே ஓடிக்கிட்டு இருக்கான். அதில் இங்கே இருக்கிற மொத்த ஆட்களுமே நீ வெளியே அனுப்பு, நீ வெளியே போனோன்றது தான் என்னுடைய ஆசைன்ற மாரி இந்த இடத்துல ஹீரோ சொல்ல ஹீரோயினி ஹீரோவை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ நமக்கு வேறு எதுவும் கிடையாது, உன்னோடைய ஆசைன்றது மக்களை காப்பாற்றுறது, அதை முதல்ல பண்ணு, இங்கே இருக்கிற ஆட்களை எவாக்குவேட் பண்ணுன்னு சொல்ல
அதுக்கேற்ற மாரி இவங்க பாம் ஸ்குவாட் கேட்குறாங்க, இங்கே இருக்கவங்களை எவாக்யூட் பண்ணுன்ற மாரி வேகமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது எதுவுமே கேட்காம அங்கே இருக்கிற ஆட்கள் ஹீரோயினை கூட்டிகிட்டு போக ஹீரோயின் கிட்ட ஹீரோ கடைசியாக என்ன சொல்கிறான்னா, நீங்கள் திரும்ப போங்க, எனக்காக திரும்ப வராதிங்க, இவ்வளோதான், எல்லாமே முடிய போகுது. நான் எப்பயுமே உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சேன், நான் எப்பயுமே உங்கள் மனசில் இருப்பேன், எப்பயும் என்னை மறந்துடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்ப மொத்தமாகவே அந்த சப்மெரின் வெடிச்சு ஹீரோ அதுக்குள்ளாரே இறந்து போகிறாரு. இதோட ஹீரோடைய கதை முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் கடந்து போனதுக்கப்புறம் ஹீரோயினி கிட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க. ஹீரோயினியோட அப்பா ஸ்பையான்ற மாரி கேட்க ஹீரோயினி ஆமான்ற மாரி சொல்கிறாங்க. அடுத்ததான் உங்களுக்கும் அந்த சன்வோவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சான்னு கேட்டு அந்த இடத்துல இவங்க ஆமான்ற மாரி சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இவங்க பிரசிடெண்ட்டை பார்க்க போகிறாங்க. பிரசிடெண்ட்டுமே இப்போதைக்கு எல்லாமே நல்லா தான் போயின்னு இருக்குது, நீ திரும்ப கூட பிரசிடெண்ட்டுக்கு நிற்கலாம், மக்களுடைய சப்போர்ட்லாம் உனக்கு தான் இருக்குது, நீ தான் எல்லாருமே காப்பாற்றிருக்க, அமெரிக்காவுக்கு ஒரு ஆட்கள் தேவைப்படுறாங்க, இடிஷியா அதுக்கு அடுத்ததா நார்த் கொரியாவுக்கு நடுவில் பேச அமெரிக்கா சில ஆட்களை ரெக்கமெண்டட் பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா உன்னை கூட்டாங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுமே சரின்னு சில நாட்கள் கழிச்சு அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஆண்டர்சன் மில்லர் இது வரைக்கும் நடந்த மொத்த விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்லுங்கன்ற மாரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஹீரோவை பற்றி சொல்லுங்கள், அவருக்கு மெடல் ஆஃப் ஆனர் தேவை, அதெல்லாம் அதை பற்றியுமே சொல்லுங்கன்னு போது ஹீரோயினுமே நான் கண்டிப்பாக சொல்வேன், ஏன்னா அவன் ஒரு அமெரிக்கன் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் கொடுத்துன்னு ஹீரோயினி அந்த பிரசிடென்ட் ரூம்குள்ளார போக அப்படியே அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்ப ஹீரோயினி கொரியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல மீஜி வந்து ஹீரோயினியை திரும்ப பிரசிடென்ட் கேண்டிடேட்டுக்கு நிற்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஹீரோயினிக்கு தான் அதிக சப்போர்ட் இருக்குது, ஹீரோயினி தான் இந்த மொத்த உலகத்தையுமே காப்பாற்றி இருக்குது. அதில் அதை பற்றி மீஜி பேசினா ஹீரோயினிக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கேண்டிடேட் இல்லைன்ற மாரி சொல்ல ஒரு நாள் கழிச்சு ஹீரோயினி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பிரசிடென்ட் கால் பண்ணி, இப்போதைக்கு என்னுடைய நாட்கள் முடிய போகுது, நான் இந்த பதவியை விட்டு இறங்க போகிறேன், நீ இந்த பதவிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், என்னுடைய பதவியை நீ தொடரணும்னு ஆசைப்பட்றேன், என்னுடைய லெகசி நீ ஆரம்பித்தா நல்லா இருக்குன்ற மாரி ஹீரோயினிக்கிட்ட சொல்ல ஹீரோயினி அதுக்கேற்ற மாரியே மக்கள் முன்னாடி போய் இப்போதைக்கு நான் 22வது பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்க போகிறேன்ற மாரி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய ஒரு அழகான ஸ்மைலோடைய என்டையர் இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு ஹீரோவுடைய டெத்தை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒன்றுமே ஹீரோ உயிரோடு தான் இருக்காருன்னு ஹீரோயினி நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஹீரோ உயிரோடு இருக்க வாய்ப்புகளே கிடையாது. ஹீரோயினோட மனசுக்குள்ளார ஹீரோ உயிரோடு இருக்கிற மாரி அவங்களே நினச்சிக்கிறாங்க. அதை தான் லைட்டாக லாஸ்ட்டில் டீஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் சீரீஸ் செம்மையாக இருந்துச்சு. சில விஷயங்களை பொலிட்டிக்கலாக கொண்டு போனாலும் ஏதோ அவங்க சொல்லணும்னு நினச்சாங்களோ அதை அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ் அதை தொடர்ந்து வந்த சில விஷயங்கள் இந்த சப்மெரினை பற்றி அது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் இந்த சீரிஸை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த சீரிஸ்க்குன்னு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரேட்டிங் இருக்கும், அதையும் முக்கியமாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.